வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வினோதினி பக்ரிசாமி. பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று காணொலி காட்சி மூலம் கேலோ இந்தியா உரையாடலில் பங்கேற்க உள்ளார். இந்த உரையாடல் நாட்டின் விளையாட்டு லட்சியங்களில் இளைஞர்கள் தங்களை ஈடுபடுத்திக் கொள்ள ஒரு நேரடி வழியை வழங்குவதோடு இந்தியாவின் இளைஞர்கள் மற்றும் விளையாட்டு சூழல் குறித்த தொடர் உரையாடலில் அவர்களின் கருத்துக்களும் கண்ணோட்டங்களும் இடம்பெறுவதையும் உறுதி செய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா இன்று குஜராத் செல்கிறார். குஜராத் வித்யாபீடத்தின் 72வது பட்டமளிப்பு விழாவில் அவர் பங்கேற்கிறார். மேலும் அகமதாபாத்தில் நடைபெற உள்ள ஒலிம்பிக் மற்றும் காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளுக்கான ஏற்பாடுகள் குறித்து நடைபெறும் ஆய்வுக் கூட்டத்திற்கும் அவர் தலைமை தாங்குகிறார். அதிக போக்குவரத்து நெரிசல் உள்ள வழித்தடங்களை 4 வழி சாலையாக மாற்றும் நடவடிக்கையை இந்திய ரயில்வே மேற்கொண்டு வருவதாக மத்திய ரயில்வே துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். நேபாளம் மற்றும் திபெத்தில் ஏற்பட்ட திடீர் வெள்ளப்பெருக்கால் உயிரிழப்புகள் மற்றும் சேதங்கள் ஏற்பட்டதற்கு ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச் செயலாளர் திரு ஆண்டோனியோ குட்டேரஸ் ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார். மேலும் அவரது செய்தி தொடர்பாளர் திரு ஸ்டீபன் டுஜாரிக் அரசு மேற்கொண்டு வரும் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளுக்கு ஐக்கிய நாடுகள் சபை ஆதரவு அளித்து வருவதுடன் அவசர உதவிகளையும் வழங்கி வருவதாக குறிப்பிட்டுள்ளார். நேபாளத்தில் மத்திய பகுதியில் நேற்று ஏற்பட்ட திடீர் வெள்ளப்பெருக்கில் சிக்கி சுமார் 160 பேர் உயிரிழந்துள்ளனர். 133 இந்தியர்கள் உட்பட 750க்கும் மேற்பட்டோர் காணாமல் போயுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. காத்மண்டுவில் உள்ள இந்திய தூதரகம் நேபாளத்தில் ஏற்பட்ட வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட இந்தியர்களின் அவசர உதவிக்கு 9779851311 6807 மற்றும் 977970910750 என்ற எண்களில் தூதரகத்தை தொடர்பு கொள்ளலாம் என்று அறிவித்துள்ளது. போதுமான அளவு வெங்காயம் கிடைப்பதை உறுதி செய்யவும் பருவகால விலை உயர்வை தடுக்கவும் மத்திய அரசு தனது கையிருப்பில் இருந்து வெங்காயத்தை திட்டமிட்டு மற்றும் இலக்கு நிர்ணயித்த முறையில் வெளியிட தொடங்கியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.